ஐயோ அதெல்லாம் எதுவும் ஆகாதுப்பா. ஐயோ வேற சீக்கிரமா போன் பண்ணுங்க. பண்றேங்க. ஏதாவது பேசுடி. ஐயோ இப்ப என்ன பண்றது? மாப்பிள்ள வேற ஆம்புலன்ஸ் கூப்பிடுறேங்கிறாரு. நாம ஒரு பிளான் போட்ட இவங்க இன்னொரு பிளான் போடுறாங்க. நாம போக வேண்டிய இடம் வேற, ஆம்புலன்ஸ் வந்தா அது நம்மள வேற இடத்துக்குள்ள கூட்டிட்டு போயிரும். இப்ப என்ன பண்றது? கடவுளே காப்பாத்து. மாமா ஒண்ணும் கவலைப்படாதீங்க, ரிங் போயிட்டு இருக்கு. டாக்டர் எப்படியும் பாத்துடலாம், பயப்படாதீங்க. வேலு கொஞ்சம் சீக்கிரமா போன் பண்ணுங்க வேலு. இல்ல ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டாங்க செல்வி. திரும்ப கூப்பிடுங்க வேலு. கூப்பிட்டேன். அப்பா ஏதோ ஆகுதுப்பா உங்களுக்கு. இல்லம்மா நான் தைரியமா தான் இருக்கேன், நீ பயப்படாதம்மா. எனக்கு ஒரு ஐடியா. ஐடியாவா? ஆமா ஒண்ணும் இல்ல செல்வி. மாப்பிள்ள போன் பண்ணி ஆம்புலன்ஸ் வந்து அவர் சொல்ற ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல. அதுக்குள்ள உங்க அப்பாக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ஐயோ என்னால தாங்க முடியாது செல்வி. ஐயோ அம்மா அப்படிலாம் எதுவும் பேசாதம்மா, அப்பாக்கு எதுவும் ஆகாது. அப்பா பயப்படாதீங்கப்பா, நம்ம 5 நிமிஷத்துல ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிடலாம். இல்ல இங்க பாரு, ஏற்கனவே நீங்க வந்ததே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னும் டைம் போனா என்ன ஆகும்னே தெரியாது. நான் என்ன சொல்றேன்னா, பக்கத்துல அப்பாவுக்கு புதுசா ஒரு டாக்டர் பார்த்து வச்சிருக்கோம், அங்க போயிடலாம். என்ன மாப்ள? பக்கத்துல டாக்டர்? ஆமாமா, அம்மா சொல்ற மாதிரி பண்ணிடலாமா? அம்மா சொல்ற மாதிரி நம்ம அந்த டாக்டரை போய் பாத்துருவோமா? அம்மா அது யாருமா? எனக்கு தெரியாத டாக்டர். ஐயோ இப்ப எதுக்குமா அதெல்லாம்? இங்க பாரு, இப்ப நம்ம அங்கதானே போறோம், அங்கேயே வச்சு நீ டாக்டர் பாத்துக்கோ. என்னங்க வாங்க வேலை சீக்கிரம். நீங்க ஆம்புலன்ஸ் எல்லாம் கூப்பிடாதீங்க, நீங்க போய் வேகமா கார் எடுங்க. வேகமா போங்க. அப்பா ஒண்ணுலப்பா, அப்பா நாங்க பாத்துக்கிறோம். உங்களுக்கு எதுவும் ஆகாது, பொறுமையா எழுந்திருங்க. பாத்துப்பா, பொறுமையா வாங்க. எதுவும் ஆகாது அப்பா, உங்களுக்கு எதுவும் ஆகாது. அப்பா பாத்து பத்திரம்ப்பா. பாத்து மாமா, பாத்து. எங்கம்மா யாரையும் காணோம். தம்பி ஒரு நிமிஷம். இவருக்கு நெஞ்சு வலி, டாக்டரை பார்க்கணும். எந்த பக்கம் போய் பார்க்கறது? நெஞ்சு வலியா? நெஞ்சு வலிக்கு அங்க ட்ரீட்மெண்ட் எதுவும் கிடையாது. அத்தை என்னத்த, நாம சரியான ஆஸ்பத்திரிக்கு தான் வந்திருக்கோமா? ஆமா மாப்ள, நாம கரெக்டா தான் வந்திருக்கோம். இவருக்கு தான் ஒண்ணுமே புரியல. தம்பி நீ போப்பா, நாங்க பாத்துக்கிறோம், நீ போ. என்னம்மா இங்க ஏதோ தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்கன்னு சொன்ன, ஆனா அவர் என்னமோ சொல்லிட்டு போறாரு. அவன் கிடக்குறான் செல்வி, புதுசா வேலையில சேர்ந்திருப்பான் போல இருக்கு, அதான் தெரியாம பேசிட்டு போறான். நம்ம எல்லாம் சரியான ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கோம். நீ வா, நம்ம உள்ள போலாம். என்னங்க நீங்க வாங்க. வேலு நாங்க அப்பாவை பாத்துக்கிறோம், நீங்க போயிட்டு இமிடியேட்டா எந்த டாக்டர் இருக்காருன்னு பார்த்து ஒரு அட்மிஷன் போட்டுட்டு வந்துருங்க. சரி ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். ஐயோ என்னங்க அப்பா, வலிக்குது. அட்மிஷன் எல்லாம் வேணாம் மாப்ள. வேணாமா? டாக்டர் பார்க்கணும்னா முத ஓபி அட்மிஷன் போடணும்ல. நீங்க இருங்க, ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஐயோ மாப்ள இந்த ஹாஸ்பிடல்ல அதெல்லாம் அவசியமே இல்ல மாப்ள, நம்ம நேரா போய் டாக்டர் பாத்துடலாம். ஆமா அப்படியா? ஆமா. என்னம்மா நேரா போய் பாத்துக்கலாமா? அது எப்படி? ஐயோ அதெல்லாம் அப்படிதாண்டி. ஏய் இங்க பாரு, நீ இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்காத. பேசாம கூட வானா வர மாட்டியா? நீ இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருந்த அப்புறம் நெஞ்சு வலி எனக்கு வந்துரும். ஆமா அம்மா என்னம்மா, டாக்டரை எப்படி பாக்கணும்னு தானே கேட்டேன், அதுக்கு எப்படி கோவப்படுற? அப்ப என்ன கோவப்படாம என்ன செய்ய சொல்ற? ஐயோ பாரு, அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு, நீ வேற கேள்வி மேல கேள்வி கேட்டு கொல்றியேடி. சரிம்மா சரி விடு, நான் எதுவுமே கேட்கல. சரி இப்ப நீ என்ன சொல்ற? டாக்டர் எங்கம்மா இருக்காரு, எப்படி பாக்குறது, ஏதாவது சொல்ல. அது நீ இரு அம்மாடி, நாம பார்க்க வேண்டிய டாக்டர் அந்த பக்கம் இருக்காங்க. சரிவா, நம்ம போய் லேடி டாக்டர் பாத்துட்டு வந்துடலாம். என்னம்மா அப்பாக்கு இன்னும் செக்கப்பே பண்ணல, அதுக்குள்ள நீ போய் லேடி டாக்டர் பாக்கணும்னு சொல்ற? பாவமா அப்பா நெஞ்சு வலி இருக்காருமா. அத்தை ஆமாத்த, முத மாமாவுக்கு பார்க்க போற டாக்டர் எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிப்போம். நீங்க பாட்டுக்கு அங்கிட்டு கிண்டின்னு கையை கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அது வந்து மாப்ள, உங்க மாமாவை ஜென்ஸ் டாக்டர் செக்அப் பண்ணிட்டு அப்புறம் ரிப்போர்ட்ட லேடி டாக்டர் கிட்ட அனுப்புவாங்க. அதனால நாங்க லேடிஸ் இல்லையா, நம்ம லேடி டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுவோம். அப்புறம் மாப்பிளையும் அப்பாவும், இவங்க ஜென்ஸ் இல்ல, அவங்க ஜென்ஸ் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க. சரியா? என்னங்க நான் கரெக்டா சொல்லிட்டேனா? மா என்னம்மா குழப்புற நீ?
ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்ல என்னமா லேடி டாக்டர் ஜென்ஸ் டாக்டர்னு? அதெல்லாம் அப்படிதாண்டி. இங்க பாரு, இதுக்கு மேல நீ என்ன குழப்பின அப்புறம் நான் குழம்பி போயிடுவேன். நீ முதல்ல என் கூட வா. ஏங்க, நீங்க மாப்பிளைய கூப்பிட்டுட்டு அந்த ஜென்ஸ் டாக்டர் போய் பாத்துட்டு வாங்க. நான் பாத்துக்கிறேன். நீ செல்வியை கூட்டிட்டு போ. அம்மா அப்பா வேணும் டாக்டர் கிட்டே கூட்டிட்டு போலமா? ஐயோ, அதெல்லாம் மாப்பிள பாத்துக்குவாரு. நீ வா, நீ என் கூட வா. அது இல்லம்மா. போமா செல்வி. ஏங்க நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி பாத்துக்கோங்க வேலு, நான் எதுக்கும் விசாரிச்சுட்டு வந்துடுறேன். சரி, சரிங்களா? நீ வா, அதெல்லாம் அப்பா பாத்துக்குவாரு. நீ வா. ஐயோ அப்பா எனக்கு பாருமா. வா, 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 என்னம்மா? நம்ம போலாம். மாப்ள மாமா அவங்க பாத்து வரட்டும். நம்ம ஜென்ஸ் டாக்டர் பாத்துருமா? போலாம் வலியா இருக்கு போலாம் மாப்ள. மாமா. அதான் போயிடலாம் வாங்க வாங்க. மாமா. மெல்ல மாமா, மெல்ல. உட்காருங்க, பிடிச்சுக்கங்க, உட்காருங்க. டாக்டர் சொல்லுங்க. இவர் என் மாமனாரு. தெரியுமே, நம்ம சந்தன பாண்டி தானே? ஆமா டாக்டர். இவருக்கு ஏதோ நெஞ்சில. மாப்ள இருங்க. டாக்டருக்கு ஏற்கனவே எல்லாமே தெரியும். தெரியுமா? மாமா என்ன மாமா சொல்றீங்க? நாம இப்பதானே வந்தோம். அதுக்குள்ள டாக்டருக்கு எப்படி உங்களுக்கு நெஞ்சு வலின்னு தெரியும்? அது ஒண்ணும் இல்ல மாப்ள. ஹாஸ்பிட்டலுக்குள்ள இந்த ரிசப்ஷன் ஏரியால சிசிடிவி கேமரா இருக்கும் தெரியுமா? அதுல பார்த்து பேஷண்ட் என்ன நிலைமையில இருக்காங்கன்னு டாக்டர் உட்கார்ந்த இடத்துல இருந்தே பாத்துருவாரு. மாமா என்ன மாமா சொல்றீங்க? இது வரைக்கும் இப்படி ஒரு டாக்டர் நான் கேள்வியே பட்டது இல்லையே. மாப்ள இந்த காலத்து டாக்டர்லாம் இப்படிதான் மாப்ள. டாக்டர் நான் சொல்லல, இவர்தான் என் மாப்ள. மாமா நம்ம சொல்ல வேண்டியது எல்லாமே டாக்டருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது. இப்ப நம்ம டாக்டர் கிட்ட என்னதான் சொல்றது? மாப்ள நாம ஒன்னும் சொல்ல வேண்டாம், அவரே எல்லாத்தையும் பாத்துக்குவாரு. அப்படியா? சரி, அந்த ட்ரீட்மெண்ட்டவாச்சும் வேமா ஆரம்பிக்க சொல்லுங்களேன். அதான் மாப்பிளைய சொல்லிட்டாருல. சொல்லுங்க. நீங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுங்க டாக்டர். மாமா 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 என்ன மாமா எந்திரிச்சீங்க? இருங்க மாப்ள, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். இருங்க மாமா நீங்க இருங்க மாமா, நான் போய் எடுத்துட்டு வரேன். நீங்க உட்காருங்க, வாங்க மாப்ள. உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நானே போறேன்.